அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் முறையும் பலனும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திர நாளில் காலையில் எழுந்ததுமே விரதத்தை கடைபிடிப்பவர்கள் காலையில் குளித்துவிட்டு திருமண கோலத்தில் சக்தியுடன் வீற்றிருக்கும் சிவபெருமானை தியானிக்க வேண்டும். புனித திரவியங்களால் பக்தியுடன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவன் பார்வதிக்கு இனிமையான நெய்வேத்தியங்களை செய்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அந்தணர்கள், வேதம் கற்றவர்கள், சிவபக்தர்கள் ஆகியோரை தம்பதி சமேதராக அழைத்து விருந்தளிக்க வேண்டும். பின்னர் சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கி 3 முறை வலம் வந்து இறைவனை வணங்க வேண்டும். ஓம் சிவாய நம, ஓம் பராசக்தியே நமக என்ற நாமத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். மதியம் ஒருவேளை உணவு உண்ணலாம். இயலாதவர்கள் காலை இரவு பால் பழம் சாப்பிடலாம். இந்த விரதத்தினை முருகப்பெருமானை வேண்டியும் மேற்கொள்ளலாம். மாலை கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த விரதத்தை உண்மையாக கடைபிடித்த மகாவிஷ்ணு லட்சுமியை திருமணம் செய்து கொண்டார். பிரம்மா சரஸ்வதியையும், இந்திரன் இந்திராணியையும், சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் மணந்தனர். அகத்திய முனிவர் லோபமுத்ராவை இந்த விரதத்தை கடைபிடித்து அடைந்தார். விஷ்ணுவின் புதல்விகளான அமிர்தவல்லி, சௌந்தர்யவல்லி என்ற 2 மகள்களுமே தேவசேனா மற்றும் வள்ளி என்ற பெயரில் ஆறுமுக கடவுளை மணந்தனர். சுகேசி என்று அழைக்கப்படும் வேதாங்க ரிஷியின் மகள் நந்திதேவரை மணந்தார். முனிவர் சத்தியபூர்ணனின் 2 மகள்களும் பூர்ணா, புஷ்கலாவை சாஸ்தா திருமணம் செய்து கொண்டார். காமன் ரதியை பெற்றான். சீதைக்கு ராமர் கிடைத்தார். ஜாம்பவதிக்கு கிருஷ்ணர் கிடைத்தார். பலர் இந்த விரதத்தின் மகிமையால் பலனடைந்தனர். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் ஆண் தனக்கு பிடித்த பெண்ணையும், பெண்ணுக்கு அழகான ஆண் கணவனும் கிடைப்பார்கள். 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலை அடைவர் என்று விரத நூல்களில் சொல்லப்படுகிறது. மேலும் திருமண தடைகளை நீக்கும் பங்குனி உத்திர வழிபாடு பற்றி தொடர்ந்து பார்க்கலாங்க. பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் தான் பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாள் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. ஆனால் பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில்தான். முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ராமர், சீத்தை, ரங்கநாதர், ஆண்டாள் என பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதுமே இந்த பங்குனி உத்திர நாளன்றுதான். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பதால் தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் என்ற பெயரும் உண்டு. பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலுமே காவடி, பால்குடம் ஏந்தி வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை, பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும். திருப்பதி கோவிலில் உள்ளிட்ட 7 புனித குளங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவார்கள். எனவே கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது. ஈசனின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் பங்குனி உத்திரம். அர்ஜுனன் பிறந்ததும் இந்த நாளில்தான். சுவாமி ஐயப்பனின் அவதார திருநாளும் பங்குனி உத்திர திருநாளில்தான் நடந்தது. பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரத்தன்று திருவிளக்கு தீபத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஐக்கிய சொரூபமாக எழுந்தருளுவதாக ஐதீகம். ஆகவே அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவபெருமானை கல்யாண சுந்தரராக பாவித்து வணங்க வேண்டும். பங்குனி உத்திரமன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாக உள்ளது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலுமே திருமண வரம் வேண்டி பங்குனி உத்திர நாளில் பலருமே விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் இன்று மாலை 3:27 தொடங்கி நாளை மாலை 4:17 முடிவடைகிறது. பௌர்ணமி திதி நாளை காலை 7:38 முதல் நாளை மறுநாள் காலை 7:57 வரை உள்ளது. எனவே விரதம் இருந்து வழிபடுவோர் நாளை அதிகாலையில் இருந்து மாலை வரை வழிபடலாம். இந்த நேரத்தில் சிவாலயங்கள், பெருமாள் ஆலயங்கள், முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.